போலி அறிவியல் எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கிறதையும், அறிவியல் விழிப்புணர்வும் பகுத்தறிவும் நமக்கு இல்லைன்னா அது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போனி நெட்டில்ஸ், மார்ஷல் ஆப்பிள்வைட் அப்படின்ற ரெண்டு பேரும் 1974 வருஷம் ஹெவன்ஸ் கேட் அப்படின்ற ஒரு கல்ட் குரூப்பை தொடங்கினாங்க. ஹெவன்ஸ் கேட் அப்படின்ற இந்த கல்ட் குரூப் 3 விதமான நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இயங்குச்சு. 1. 2000வது வருஷத்துல இந்த உலகம் அழிஞ்சு போயிரும் அப்படின்னு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொண்டவர்களாக இவங்க இருந்தாங்க. 2வதாக இயற்கையோடு நாம ஒன்றி வாழணும், இந்த மாதிரியான கருத்துக்கள் உடையவர்களாகவும் அவங்க இருந்தாங்க. 3வதாக வேற்றுலகவாசிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த குழுவை சேர்ந்தவங்க ஏன்சியன்ட் ஆஸ்ட்ரோனாட் ஹைபோதீசிஸை அடாப்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எரிக் வான் டான்கின் அப்படின்ற எழுதின சாரியட்ஸ் ஆஃப் காட் அப்படின்ற புத்தகத்துல வேற்றுலகவாசிகள் இந்த பூமிக்கு இதற்கு முன்பாக பலாயிரம் வருடங்களுக்கு முன்பாக வந்திருந்தாங்க. அவங்கள இவங்க என்ன சொன்னாருன்னா ஏன்சியன்ட் ஆஸ்ட்ரோனாட் அப்படி சொன்னார். இதற்கு அவர் பல ஆதாரங்கள்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லியிருந்தார். பைபிள்லயே வேற்றுலகத்தை சேர்ந்த ஆஸ்ட்ரோனாட் பூமிக்கு பல முறை வந்திருந்தாங்க, பல இடங்கள்ல மக்களுக்கு அவங்க உதவி செஞ்சிருந்தாங்க. இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாத்துக்கும் பைபிள்லயே ஆதாரம் இருக்கு அப்படின்னு பல்வேறு விதமான கட்டுக்கதைகளை இந்த புத்தகம் முழுவதுமே அவர் எழுதி வச்சிருந்தாரு. இந்த கருத்துக்கள் அவருடைய காலகட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. அதை அப்படியே இந்த ஹெவன்ஸ் கேட் அப்படின்ற கல்ட் குரூப் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த குழுவை ஆரம்பிச்ச காலகட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை இவங்க சொல்லியிருந்தாங்க. அதுல முக்கியமான கருத்து என்னன்னா, இந்த பூமி அக்கிரமங்களால் அநியாயங்களால நிரம்பி இருக்கு. இந்த மாதிரியான அநியாயத்திற்கு முக்கியமான காரணம் லூசிஃபரன் அப்படின்ற ஒரு வேற்றுலக ஜீவராசி தான். அந்த ஜீவராசி பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லாரையும் கரப்ட் ஆக்கிருச்சு. அதனால இதை விட ஹையர் பீயிங்ல இருக்கிற கடவுள் மாதிரி இருக்கிற ஒரு வேற்றுலக ஜீவராசி இந்த பூமியை மொத்தமா அழிச்சிரும். அவங்களால இந்த பூமியில விதைக்கப்பட்டவர்கள் தான் நாங்க சொல்ற விஷயங்களை நீங்க கேட்டீங்கன்னா நீங்களும் உயர்வான நிலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த உயர்வான நிலைக்கு பயாலஜிக்கலாகவும் நம்மளுடைய உடலோட சேர்ந்து நாம வேறு உலகிற்கு நாம போவோம் அப்படிங்கிற கருத்தை தொடக்கத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த குழுவை ஆரம்பிச்ச நெட்டில்ஸ் அப்படின்றவங்க 1985 வருஷம் கேன்சரால இறந்ததுக்கு அப்புறமா பிரீச்சிங்ல பல்வேறு விதமான மாற்றங்களை ஆப்பிள்வைட் கொண்டு வந்தாரு. ஆப்பிள்வைட் என்ன சொன்னார்னா, இந்த உடல் நிலையானது கிடையாது, இந்த உடலுக்குள்ள இருக்கிற இந்த ஆன்மா தான் நிலையானது, இந்த ஆன்மா தான் ஹையர் லெவலுக்கு போகும் அப்படின்னு சொன்னாரு. இது ஹையர் லெவலுக்கு போறதுக்கு 4 விதமான மெத்தட் வழியா போகும் அப்படின்னு சொன்னார். ஒன்னு என்ன அப்படின்னா, இயற்கையான மரணம் நமக்கு நிகழ்ந்துச்சுன்னா நம்முடைய உடல்ல இருக்கிற இந்த உயிர் ஹையர் லெவலுக்கு போகும் அப்படின்னாரு. 2வது, ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம இறந்துட்டோம்னா இந்த உடல்ல இருக்கிற உயிர் ஹையர் லெவலுக்கு போகும் அப்படின்னு சொன்னார். 3வதாக நாம சூசைட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த உடல்ல இருக்கிற உயிர் ஹையர் லெவலுக்கு போகும் அப்படின்னு சொன்னாரு. 4வதா என்னன்னா, வேற்றுலகவாசிகளுடைய பறக்கும் தட்டு பூமியில இருந்து நம்மளுடைய ஆன்மாவை ஹையர் லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொன்னாரு. இந்த குழுவை சேர்ந்தவங்க தீவிரமா சில விஷயங்களை நம்பினாங்க. லூசிஃபரன் அப்படின்ற வேற்றுலக ஜீவராசி தன்னைய கடவுள் அப்படின்னு பொய்யாக மக்களை ஏமாத்திட்டு இந்த பூமியில இருக்குது அப்படின்னு நம்பினாங்க. இந்த குறிப்பிட்ட வேற்றுலக ஜீவராசியானது டெக்னிக்கலா ரொம்பவே அட்வான்ஸான ஒரு ஹியூமனாய்ட் அப்படின்னு நம்பினாங்க. இந்த குறிப்பிட்ட வேற்றுலக ஜீவராசிகள் கிட்ட பறக்கும் தட்டு இருக்குது, இதால ஸ்பேஸ் டைம்ல டிராவல் பண்ண முடியும், டெலிபதி பண்ண முடியும், அவங்களால பலாயிரம் வருடங்களுக்கு இந்த பூமியில வாழ முடியும். இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க தீவிரமா நம்பினாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூமியில இருக்கிற எல்லா மதங்களுமே லூசிஃபரன் அப்படின்ற இந்த வேற்றுலக ஜீவராசியால கரப்டா இருக்கு அப்படிங்கறதையும் நம்பினாங்க. இதுல இருந்து நாமளை காப்பாத்திக்கணும்னா அதற்கு ஒரே தீர்வு இந்த ஹெவன்ஸ் கேட் அப்படின்ற கல்ட்டுல சேர்றது மட்டும்தான் அப்படிங்கறத அவங்க பரப்பிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய டார்கெட் எப்பவுமே 18 வயதிற்கு மேற்பட்டவர்களாக தான் இருந்தாங்க. அதற்கு குறைவானவர்களை அவங்க டார்கெட் பண்ணல. இன்டர்நெட் அக்சஸ் பண்றவங்க இவங்க கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய முக்கியமான திட்டமா இருந்துச்சு. ஆப்பிள்வைட்டும் நெட்டில்ஸும் அவங்களுடைய பிரீச்சிங்கை பல முறை மாற்றம் செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு 2 விஷயத்தை பார்க்கலாம். தொடக்கத்துல அவங்க 2 பேரும் பைபிள்ல சொல்லப்படுற 2 தீர்க்கதரிசிகள் நாங்க தான், அழிவில்லாம பரலோகத்துக்கு போனவங்க நாங்க தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச காலம் கழிச்சு அந்த விஷயத்தை விட்டுட்டு நாங்க 2 பேரும் வேற்றுலக ஜீவராசிகள், இந்த உடல் மனிதர்களுக்குரியது, ஆனால் இந்த உடலுக்குள் இருக்கிற இந்த ஆன்மாவானது வேற்றுலக ஜீவராசிக்குரியது அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதையை சொன்னாங்க. இந்த மாதிரி பல்வேறு காலகட்டத்தில் அவங்களுடைய
ஸ்டாண்டை வந்து கண்டினியூஸா மாத்திக்கிட்டே இருந்தாங்க. இவ்வளவு மாற்றத்திற்கு அப்புறமும் அவங்க குழுவுல பல பேர் இணைந்துதான் இருந்தாங்க. இவங்க கண்டக்ட் பண்ண மீட்டிங்ல 200 நபர்களுக்கு மேல வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனா இந்த குழுவுல வந்து இவங்க ஒரு 20 பேர் கிட்ட தான் தேர்ந்தெடுத்து இந்த குழுவுடைய எல்லா விஷயத்திலையும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வச்சாங்க. அவங்க தான் ஹையர் லெவலுக்கு போறதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு வெளியில சொன்னாங்க. இதற்கிடையில நெட்டல்ஸ் வந்து கேன்சரால இறந்து போயிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் ஆப்பிள் வெயிட்னா இந்த குழுவை ரன் பண்ண வேண்டிய இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா நிறைய மாற்றங்களை வந்து இந்த குழுவுல கொண்டு வந்தாரு. அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூடோ சயின்ஸை வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பைபிள்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் மாதிரி இவரும் வந்துட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சாருன்னா தீர்க்க தரிசனங்கள் சொல்றது, 2000வது ஆண்டுல வந்து உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரியான பல கருத்துக்களை வந்து தொடர்ச்சியா அவருடைய அந்த குழுவுல சொல்லிக்கிட்டே இருந்தாரு. 1995 வருஷம் ஹேலே பாப் அப்படின்ற 2 பேரும் ஒரு விண்கல்ல கண்டுபிடிச்சாங்க. அந்த விண்கல்லுக்கு ஹேலே பாப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. இது குறிப்பிட்ட விண்கல்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா 1996 வருஷம் எமரி யூனிவர்சிட்டியை சேர்ந்த கவுர்ட்னி பிரவுன் அப்படின்ற ஒரு ப்ரொஃபசர் வந்து ஒரு சைக்கிக் பவர் இருக்கிற ஒரு நபரை தொடர்பு கொண்டு அவர் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார்னு சொல்லி ஒரு தகவலை சொன்னார். அது என்னன்னா இந்த ஹேலே பாப் அப்படின்ற விண்கல்லுடைய வால் பகுதியில ஒரு UFO வந்து இருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த குறிப்பிட்ட செய்தி காட்டு தீ மாதிரி பரவுச்சு. அதுக்கப்புறமா இந்த கல்ட்டை சேர்ந்தவங்களை அது ட்ரிகர் பண்ணுச்சு. இந்த கல்ட் ஏற்கனவே வந்து வேறு ஒரு பரிமாணத்துக்கு நம்ம போக போறோம் அப்படின்ற மாதிரி பல்வேறு கருத்துக்களை தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை அப்படியே வந்து ஏத்துக்கிட்டு இந்த விண்கல்லுக்கு பின்னாடி ஒரு வேற்றுலக ஜீவராசியோட பறக்கும் தட்டு வருது, அந்த பறக்கும் தட்டு வழியாக நாம ஹையர் லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அதற்கு தயாரானாங்க. 1997 வருஷம் 2 டேப்பை வந்து இவர் பதிவு செஞ்சு வெளியிட்டார். அந்த டேப்ல என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி ஒரு ஹையர் லெவலுக்கு நம்ம போக போறோம், அதற்காக நாங்கெல்லாம் தயாராயிட்டு இருக்கோம், எங்களுடைய செய்தி வந்து உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு புரியணும்னா நீங்க எங்களுடைய இந்த குரூப்ல வந்து சேருங்க. ஏற்கனவே இந்த குரூப் விட்டு வெளியே போனவங்களுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு செய்தி மாதிரி அவர் சொன்னார். இதுக்கப்புறமா அந்த குழுல இருந்த 39 நபர்களும் ஒரே மாதிரியான உடையை வந்து யூனிஃபார்ம் மாதிரி அணிஞ்சு கூட்டாக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த குழுவுல தற்கொலை பண்ணிக்கிட்ட இந்த நபர்கள் கொஞ்சோண்டு பகுத்தறிவோட இவங்க சொல்ற விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருந்தாங்கனாலே இவங்க சொல்றது வந்து ஒரு கற்பனையான கட்டுக்கதைகள் தான், இதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது, இது லாஜிக்கே இல்லாத விஷயங்கள் அப்படிங்கறத புரிஞ்சிருப்பாங்க. அப்படி புரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க யாருமே இறந்திருக்க மாட்டாங்க. இந்த ஹேலே பாப் அப்படின்ற விண்கல்லுக்கு பின்னாடி அதோடைய வால் பகுதிக்கு பக்கத்துல ஒரு வேற்றுலக வாசிகளுடைய பறக்கும் தட்டு வருது அப்படின்ற ஒரு கட்டுக்கதை பரவும் போதே அந்த டைம்லயே ஹாலேயும் பாப்புமே இதை மறுத்தாங்க. இந்த வால்நட்சத்திரடைய வால் பகுதிக்கு பின்னாடி தெரிகிறது ஒரு தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் அப்படின்னு அப்பவே விளக்கம் கொடுத்திருந்தாங்க. ஆனா என்னதான் விளக்கம் கொடுத்திருந்தாலும் அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுற தகவல்கள் எல்லாமே லூசிஃபரான் அப்படின்ற வேற்றுலகவாசியால கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்ப வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க அப்படிதான் பயிற்சி செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த பொய்யான நம்பிக்கையால தான் அவங்க அத்தனை பேரும் அன்னைக்கு சூசைட் பண்ணி இறந்து போனாங்க. எப்படி போலி அறிவியல் தகவலை வச்சு ஒரு உளவியல் யுத்தத்தை கண்டக்ட் பண்ணி பல பேரை கொலை பண்ணாங்களோ அதே போல கடவுளுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உளவியல் யுத்தத்தை செஞ்சு பல 100 பேரை கொலை பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி அடுத்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம்.